சப் குரூப். இங்க சப் பேஸ். அப்ப சப் பேஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு வெக்டர் பேஸ் வந்து நம்ம சப் பேஸ்ன்னு சொல்றோம்னா, அப்ப ஒரு Wங்கிற ஒரு செட் வந்து Vல எடுக்கிறோம். அந்த V வந்து கண்டிப்பா வெக்டர் ஸ்பேஸ். இந்த V வந்து கண்டிப்பா வெக்டர் ஸ்பேஸ். பட் W என்னங்கிறாங்க சப்செட். W வந்து சப்செட்டா இருக்குது. இந்த சப்செட் வந்து எனக்கு சப் பேஸா ஆகணும் அப்படின்னா, நல்லா பாத்துங்க. இந்த சப்செட் வந்து எனக்கு சப் பேஸா ஆகணும் அப்படின்னா, இந்த வெக்டர்ல நம்ம என்ன அடிஷன், என்ன மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இது வெக்டர் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சதோ, அதே அண்டர் அடிஷன், அதே அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல அது என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதே சாட்டிஸ்ஃபை ஆகி இது செப்பரேட்டா நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ்னு கிடைச்சதுன்னா என்ன சொல்றோம்? W இஸ் சப்செட்னு சொல்லிட்டோம். அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இது எகைன் ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னு ஆச்சுன்னா, தட் இஸ் கால்ட் எ சப்பேஸ். அதான் இங்க சொல்லிக்கிறேங்க. W இஸ் கால்ட் எ சப்பேஸ். எ நான் எம்ப்டி செட். அப்ப Wங்கிறது ஒரு நான் எம்ப்டி செட்டா இருக்கணும். அது Vல இருக்கணும். அது இட்செல்ஃப் என்னங்கிறாங்க? இட்செல்ஃப் வந்து வெக்டர் ஸ்பேஸா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்டர் த வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். அதே என்ன ரூல் அடிஷன் சொல்றானோ, சப்ராக்ட் சொல்றானோ, இல்ல மல்டிப்ளிகேஷன் சொல்றானோ, அதே கண்டிஷன் கம்பல்சரி சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம என்ன சொல்லுவோம்? Vக்கு ஒரு ரூல் குடுத்துக்கிறான்னா, Wக்கு வந்து வேற ரூல் எடுத்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்கக்கூடாது. நீ V, பிளஸ், டாட்னு வருதுன்னா, இங்கனோட வேற ரூல் V, சர்க்கிள் பிளஸ் சர்க்கிள் டாட்னு குடுத்திருந்தானா, கண்டிப்பா இட்ஸ் நாட் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் Vயா இருக்காது. சரிங்களா? இது வேற இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இந்த இடத்துக்கு இது சப்செட்டா இருக்காது. அது சப்பேஸாவும் இருக்காது. சப்செட்டா இருக்கலாம். பட் சப்பேஸா இருக்காது. அப்ப இங்க வந்து என்ன ரூல்? சேம் ஆப்பரேட்டரா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Vக்கு என்ன ஆப்பரேட்டர் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அதே ஆப்பரேட்டர் Wக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் கால்ட் எ சப்பேஸ். This is a very important point for the subspace. சரியாமா? So very important note ஒரு rule சொல்றாங்க. V is a vector space, then non-empty set W is called a subbase னா இது வந்து டோட்டலா என்னது வெக்டர் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சப்பேஸா இருந்தா என்ன பண்ணணும்? இதுவும் 10 ப்ராப்பர்ட்டி. அப்ப Vயும் 10 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அண்ட் W இருக்கிற எலிமெண்ட் நம்ம எடுக்கும்போது அது 10 ப்ராப்பர்ட்டிஸா இருக்குதான்னு செக் பண்ணி போகணும். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க? V வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? V வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு தெரிஞ்சு. W ஜஸ்ட் சப்செட் தானே. சப்செட்டா இருந்தா அதுக்கு வந்து நீங்க அத்தனை 10 ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. என்ன சொல்றாங்க? 10 ப்ராப்பர்ட்டி நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ரூட் 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் அண்ட் இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாவே மேக்ஸிமம் வந்து அது என்னவா இருக்கும்? சப்பேஸா இருக்குங்கிறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எனக்கு தேவை வெக்டர் ஸ்பேஸ் வேணும் W. அப்ப வெக்டர் ஸ்பேஸ்னா எனக்கு என்ன வேணும்? இதுக்கும் நான் உட்காந்து 10 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு உட்காந்து சர்ச் பண்ணி போட்டு பார்க்கணும். ஸோ அவன் ஒருத்தர் தீரம் ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் என்னங்கிறான்னா W V வந்து வெக்டர் ஸ்பேஸ் தானே. சரி இருக்கட்டும். W வந்து சப்செட் ஆஃப் V தானே எடுக்கிறீங்க. எடுத்த பின்னாடி எனக்கு வந்து என்னங்கிறாங்க அடிஷனல் செஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் மல்டிபிகேஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆனவே போதும். W இஸ் கால்ட் எ சப்பேஸ்ங்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. சரி நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இது தீரமாக ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சப்பேஸோட டெஃபினிஷன் என்ன அண்ட் சப்பேஸுக்கு ஆல்டர் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறோம். இதே இன்னொரு ஆல்டர் ப்ரூஃப் இருக்குது.